ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ரைசிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது அலாங் வித் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அண்ட் பிளேஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்க மார்க்கெட்டிங் கோலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ப்ரைசிங், செகண்டு பெனட்ரேஷன் ப்ரைசிங், தேர்டு எக்கனாமிக் ப்ரைசிங், ஃபோர்த்து ப்ரைஸ் ஸ்கிம்மிங், ஃபிஃப்த்து சைக்காலஜிக்கல் ப்ரைசிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் ப்ரைசிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க காம்படிட்டரோட அதிகமான ப்ரைஸில் வந்து அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து சம்திங் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லைனா அப்போ தான் புதுசாக ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து பெனட்ரேஷன் ப்ரைசிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக காம்படிட்டர்ஸோட ப்ரைஸை கம்மியாக வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்தமாரி பண்ணுறதுனால நிறைய கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ப்ரைசிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து லோ காஸ்ட்டில் சேல் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. லைக் ப்ரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்கிம்மிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இனிஷியலாக அவங்க ப்ராடக்ட்டை ஹை காஸ்ட்டில் சேல் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அவங்க காம்படிட்டரும் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இவங்க வந்து அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரைசிங். ஸோ இதில் என்ன நடக்கும்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸை செட் பண்ணும் போது ரவுண்டட் நம்பர்ஸாக இல்லாமல் ஸ்லைட்டாக கம்மி பண்ணி செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்டோட ரேட்டு வந்து 200 இருக்குன்னா ரவுண்டட் நம்பராக போடாமல் 199ன்னு செட் பண்ணுவாங்க.